மன்னிக்கிறவர்களுக்கு தேவன் தரும் மாபெரும் ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு வேத பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நாம் திரும்புவோம். ஒரே ஒருவர் தான் வாசிக்கணும், இல்லை, மாறி மாறி வாசிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பதாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆமென். இங்கே யோசேப்பின் மிகப்பெரிய சரித்திரத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மன்னிப்பிலே தொடங்கி அது மன்னிப்பிலே முடிவடைகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு மன்னிப்பின் மார்க்கம் தான். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே முழு உலகத்தையும் மன்னிப்பதற்காக தான். இங்கே இந்த வேத புஸ்தகம் தொடங்கி இந்த வசனத்திலே தான் முதலாவது சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பினிடத்திலே ஆட்களை அனுப்பி மன்னிப்பு கேட்கிறதையும், யோசேப்பு அவர்கள் மன்னிப்பு கேட்டவுடனே கதறி அழுகிற ஒரு காட்சியையும் இங்கே வேதத்திலே ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் பொதுவா இந்த யோசேப்பின் கதை, இந்த யோசேப்பின் சரித்திரம் முழுவதுமாய் தெரியாவிட்டாலும் ஓரளவாவது அநேகருக்கு இந்த யோசேப்பின் சரித்திரம் தெரியும் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு சிறுவனாக இருக்கிறான், அவன் வாலிபனாக இருக்கிறான். அவன் சிறுவனாக இருந்த காலத்திலே கர்த்தர் அவனுக்கு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். யோசேப்பினுடைய கட்டுகள் மட்டும், அரிக்கட்டுகள் மட்டும் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறதாகவும், மற்ற 11 அரிக்கட்டுகளும் அதை வணங்கி நிற்கிறதாகவும் அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தை பார்த்தவுடனே அந்த தரிசனத்தை கள்ள கபடம் இல்லாமல் இருந்த யோசேப்பு அந்த தரிசனத்தை தன் சகோதரத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறான். அன்றைக்கே அந்த தரிசனத்தின் நிமித்தம் யோசேப்பை அவர்கள் மிகவும் பகைத்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் இரண்டாவது சொப்பனத்தை பார்க்கிறான். சூரியனும்
சந்திரனும் தன்னை நமஸ்கரிக்கிற ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். தாயும் தகப்பனும் கூட தன்னை தேடி வருகிற ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். அதையும் கண்டு சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவன் தரிசனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தரிசனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள். தரிசனம் இவனாய் பெற்றுக் கொள்ளவில்லை, அது தேவன் கொடுத்தது. ஆமென் சொல்லுவோம். தேவன் ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது தரிசனத்தை எவரும் தானாய் பெற்றுக் கொள்வதில்லை, தரிசனத்தை தேவனே கொடுக்கிறார். ஆமென். ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்துக்கு எதிராய் நின்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு எதிராகவே இருக்கிறான் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? எப்படி ஒருவேளை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது உனக்கு இந்த தரிசனம் வந்திருந்தாலும் சரி, இந்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம். இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று 11 சகோதரர்களும் அவனை சூடுரைக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை, நமக்கு இந்த வேத பகுதி நன்றாக தெரியும், அதனால் விரைவாய் போகிறேன். இந்த சொப்பனத்தின் நிமித்தம் அந்த சொப்பனத்தை நிறைவேறக்கூடாது என்று சொல்லி இந்த 11 சகோதரர்களும் இவனை குழியிலே கொண்டு போய், தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே கொண்டு போய் அவனை போட்டு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் தரிசனம் கொடுத்தவர் குழியிலே போட்டாலும் குழியிலே விழுந்த அவனை அந்த தரிசனத்தின் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அதிலே ரூபனுக்கு 12 சகோதரர்களிலே ரூபனுக்கு கொஞ்சம் ஈரமுள்ள இருதயம் இருந்ததினாலே அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து எகிப்து தேசத்தான் இடத்திலே 20 வெள்ளி காசுக்கு வித்து விடுகிறார்கள். ஆமென். 20 வெள்ளி காசுக்கு வித்து விட்ட பிறகு அவனும் அந்த எகிப்தியன் 20 வெள்ளி காசுக்கு அவனை கொண்டு போய் பார்வோனிடத்திலே அவனை வித்து விட்டான். ஆமென். அல்லேலூயா. தரிசனம் சொந்த இடத்திலே நிறைவேறாவிட்டாலும், தரிசனத்துக்கு 1000 பேர் எதிரியாக இருந்தாலும், தரிசனத்தை கொடுத்தவர் அவனோடு கூட டிராவல் பண்ணினார். தரிசனத்தை கொடுத்தவர் அவனோடு கடைசி வரைக்கும் கூடவே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அங்கேயும் யோசேப்புக்கு நல்ல ஒரு blessing, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். ஏனென்றால் எங்கெல்லாம் யோசேப்பு கால் வைக்கிறானோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, இரவும் பகலும் தன்னுடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நிற்கால்களிலே ஓரமாய் இடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுலா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எல்லாம் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று அறிந்து பார்வோன் என்ன செய்தான்? யோசேப்பினிடத்திலே தயவு வைத்துக் கொண்டான். யோசேப்பு பார்வோனுடைய இடத்தை தயவு வைக்கவில்லை, பார்வோன் யோசேப்பு கூட தயவு வைத்துக் கொண்டான். காரணம், இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை யாருக்கு தெரிந்ததோ இல்லையோ பார்வோனுக்கு தெரிய வைத்தார் கர்த்தர்.
அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் துரதிர்ஷ்டவசம் அந்த வாழ்க்கையில் மறுபடியும் சத்துரு விளையாட ஆரம்பித்தார். பார்வோனுடைய மனைவி போர்த்திவார் மூலமாக ஆமென் சத்துரு எப்படியாயினும் அவரை வீழ்த்தி விட வேண்டும் என்று தீர்க்கமாய் அலைந்தான். எப்படியாயினும் இந்த போர்த்திபாருக்குள் பாவ சிந்தையை கொடுத்து யோசேப்பை எப்படியாயினும் கரைபடுத்தி அந்த தரிசனத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் நிறைவேறாதபடிக்கு நம்மை கரைப்படுத்தி பல விதத்திலே நம்மை தடை பண்ணுவதற்கு பிசாசு எத்தனைத்தாலும் தரிசனம் கொடுத்தவருக்காக போர்த்திபாரை தூக்கி எறிந்து, பதவியை தூக்கி எறிந்து அவன் ஓடிவிட்டான். அங்கே போய் குற்றம் சாட்டப்படுகிறார், அங்கே சிறையில் அடைக்கப்படுகிறார். ஆனால் சிறையிலையும் கர்த்தர் கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் போய் குற்றம் சாட்டம் சாட்டினாலும், எத்தனை பேர் பல குற்றச்சாட்டுகளை சாட்டினாலும், தரிசனம் கொடுத்தவர், அழைத்தவர் அவனோடு கூடவே வாழ்கிறார். இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. அவன் அழுதானோ, கலங்கினானோ, கதறினானோ நமக்கு தெரியாது. குழியில் போடும்போது அழுதிருப்பான். ஒருவேளை சிறையில் போடும்போது அவன் அழுதிருப்பான். அப்பொழுதெல்லாம் நம்மை குழியில் போட்ட அந்த சகோதரரை நினைத்து ஒருவேளை அழுதிருக்கலாம், விம்மி விம்மி அழுதிருக்கலாம், அல்லது போராட்டத்திலே அவன் வாழ்ந்திருக்கலாம். அங்கே சிறையிலையும் போய் தனக்கு கொடுத்த தரிசனத்தை 2 கைதிக்கு சொல்லுகிறான். சிறையிலையும் போய் அவனுடைய ஊழியத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றா அங்கேயும் அவன் ஊழியம் செய்றான், நன்மைதான் செய்றான். ஆனால் அந்த 2 கைதிகளும் அவனை மறந்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, தரிசனம் பெற்றவன் என்னைக்குமே நன்மைதான் செய்வான். அவன் வாழ்க்கையில தீமை வராது. ஆனால் நமக்கு நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் நம்மை உலகத்திலே மறந்து விடுவார்கள். இன்றைக்கு தீமை செய்வதை விட நன்மை செய்து சோர்ந்து போனவர்கள் தான் அதிகம். உங்களுக்கு வழங்குதா? தீமை செய்தவர்களை விட நன்மை செய்து சோர்ந்து போனவர்கள் தான் அதிகம். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், அந்த 2 கைதிகளிடத்தில் சொல்லுகிறார், உனக்கு வாழ்வு வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். அவனுக்கு வாழ்வு வந்துருச்சு, அவனுக்கு பதவி உயர்வு வந்துருச்சு. ஆனாலும் அவன் மறந்து விட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்மைகளை செய்து அதனால் பலவிதமான பாதிப்பை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? நன்மை செய்வதனாலே எல்லாருடைய பாராட்டும் நமக்கு வந்து விடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி நன்மை செய்து எல்லாருடைய பாராட்டும் நமக்கு வராவிட்டாலும் நம் ஊழியத்தை நிறுத்தக்கூடாது, நாம் சோர்ந்து போகக்கூடாது. யோசேப்பு சோர்ந்து போகல, தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியிலே ஆண்டவர் யோசேப்பை அவன் சிறையிலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. பார்வோனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார். அவனுக்கு பெரிய சொப்பனத்தை காண்பிக்கிறார்.
இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது யார் என்பதை அவன் தேடுகிறான். அப்பொழுதுதான் அவனிடத்தில் இருந்து நன்மை பெற்ற சிறை கைதி அவரை குறித்து பார்வோனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். மறக்க வேண்டிய நேரம் வந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய நேரம் ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனை ஞாபகப்படுத்துகிறார். ஐயா, உங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய சேஷ ஆவி படைத்த ஒருவன் இருக்கிறான். அவன் இப்பொழுது சிறையில் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், அவனை அழைத்துக் கொண்டு வா. அவனுக்கு பல வருஷம் சிறையில் இருந்ததுனால, கிட்டத்தட்ட வேதம் சொல்கிறது 13 வருஷம் அவன் சிறையில் இருந்ததுனால தாடியெல்லாம் வளர்த்து ரொம்ப கேவலமான சூழலில் இருக்கிறான். உடனடியாக பார்வோனுடைய அழைப்பு வந்தவுடனே, தரிசனத்துக்கு அழைப்பு வந்தவுடனே அவனுக்கு சவரம் பண்ணுகிறார்கள். அவனை அழைத்து பார்வோனிடத்திலே கொண்டு போகிறார்கள். பார்வோனுக்கு அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அடுத்த கணமே கர்த்தர் எங்க வைக்கணுமோ கர்த்தர் அவனை அங்கே வைத்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், மற்றவர்கள் கேலி செய்யலாம், மறக்க வேண்டியவர்கள் மறக்கலாம், நன்மை செய்தவர்கள் புறக்கணித்து விட்டு வெளியே போகலாம். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தவர் கடைசி வரைக்கும் அவரோடு கூடவே இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவ பலனை தெரியுமா? தேவன் நம்முடைய கூட இருப்பதுதான். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன தெரியுமா? ஒரு மனிதனோடு தேவன் கூட இருக்கிறதை போல ஒரு பலன் இந்த பூமியில எதுவுமே இல்லை. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்புக்கு நம்பிக்கை அதிகரிக்க செய்தார். யோசேப்பு ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய சகோதரர்கள் என்னை எகிப்தியானுக்கு வித்து விட்டார்கள். ஆனால் விற்கப்பட்ட இந்த இடத்திலே அவருடைய தரிசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் அவன் சாயவில்லை. ஆமென் சொல்லுவோமா? அந்த நம்பிக்கையோடு அவன் வாழ்கிறான். இப்பொழுது யோசேப்பினுடைய கையிலே பார்வோன் முத்திரை மோதிரத்தை போடுகிறான். அவனை பார்வோன் தன்னுடைய ரதத்தில் ஏற்றி அவன் அரியணையிலே அவனை அமர்த்துகிறார். ஆமென். அந்த தேசத்திலே, எகிப்து தேசத்திலே 7 வருஷம் மிகப்பெரிய செழிப்பு வரப்போகிறது. அடுத்த 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகிறது என்கிற தரிசனத்தை சொல்லுகிறான். கவனிங்கள். ஆமென். இந்த தரிசனம் பெற்ற இந்த தரிசனத்தை அவன் பார்வோனுக்கு சொல்லுகிறான். உடனே பார்வோன் விலகிக் கொண்டான். இப்படிப்பட்ட தரிசனத்தை சொல்லுகிற ஒருவனும் இல்லை, அதற்கு நிகர் நீதான். ஆகவே இந்த பொறுப்பை நீயே செய்ய வேண்டும் என்று அந்த பொறுப்பை அவனுடைய கரத்திலே கொடுக்கிறான். நான் 7 வருஷம் எகிப்திலே மிகப்பெரிய விளைச்சல் வருகிறது. மிகப்பெரிய விளைச்சல் வருகிறது.
7 வருஷம், அடுத்த 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம். அடுத்த 7 வருஷத்துக்கு வரப்போகிற பஞ்சத்துக்கு இப்பவே அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஆயத்தப்படுத்துகிற பணியை அவன் ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஹலோ, இதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அந்தி கிறிஸ்து வரப்போகிறார். நாம் வாழ்கிற காலம் இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய காலம் வருகிறது. அது அந்தி கிறிஸ்துவினுடைய காலம். 7 வருஷம் அவன் இந்த பூமியிலே அவன் அரசாட்சி செய்ய போகிறான். 3.5 வருஷம் பாபிலோனை தலைநகராக கொண்டும் 3.5 வருஷம் எருசலேமை தலைநகராக கொண்டும் அவன் ஆட்சி செய்ய போகிறான். அதற்கு நம்மை இந்த பகுதியிலே இந்த கிருபையின் காலத்திலே யோசேப்பை போல நம்மை ஆயத்தப்படுத்துகிறான். வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு நாம் இரையாகி போகாதபடிக்கு யோசேப்பின் ஆவியை போல நம்முடைய ஆவியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இதை நாம் ஒருபோதும் அஜாக்கிரதையாய் நாம் எண்ணிவிடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சொன்னா அது இஷ்டம் போல விலை செலவு செய்யறதுக்கு இல்ல. ஆமென். அவனுக்கு என்ன ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு அறிவு. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு நாட்களை இன்னும் அறிகிற அறிவை எனக்கு தாரும். எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை முன்பதாகவே நான் காண்கிற அறிவை எனக்கு தாரும். இன்றைக்கு அந்த அறிவு அநேகரிடத்தில் இல்லை. ஆனால் யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கற்றுத்தான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்றோம், இன்றைக்கு சர்ச்சுக்கு வரோம், இன்றைக்கு ஜீவிக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம் அது அல்ல. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அவரோடு கூட ஆமென் மகிமையிலே பிரவேசிக்கிற அந்த அறிவை குறித்து நமக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அது தேவன் எதிர்பார்க்க. யாருக்கு தரிசனத்தை தாராரோ அவருக்கு தான் ஆண்டவர் பொறுப்பையும் தருகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் பொறுப்பை தரதில்லை. யாருக்கு ஆண்டவர் தரிசனம் தருகிறாரோ அவருக்கு தான் பொறுப்பை தர்றாரு. யாருக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றக்கூடிய பலனையும் ஆண்டவர். ஆமென். இப்ப பாருங்க, எகிப்துல பெரிய பிளஸிங். 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆசீர்வாதத்தின் வருஷம் 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இங்க இப்போ எகிப்துல பஞ்சம் தொடங்கிருச்சு. எகிப்துல பஞ்சம் தொடங்கின அந்த நேரத்துல கானான்லயும் பஞ்சம் தொடங்கிருச்சு. அப்போ சகோதரர்கள், அந்த 11 சகோதரர்களும் எகிப்தை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். எகிப்தை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள். ஏனென்றால் வயிற்று பசி ஆத்தனமே. வேற எதா இருந்தாலும் என்ன செய்யலாம், கௌரவத்தை காப்பாற்றலாம். ஆனா இப்ப அங்க கவர்னர் யாரு? தரிசனம் பெற்றவன் தான் கவர்னரா இருக்கிறான். இப்போ அந்த கவர்னர் கிட்ட யார் போறா? இந்த 11 சகோதரர்களும். எகிப்திலே பிளஸிங் இருக்கிறது. பஞ்ச காலத்திலே படி அளக்கிற ஒருவன் அங்கே ஆட்சி செய்கிறான் என்பதை அறிந்து அந்த பஞ்சத்திலே பசியை ஆற்றிக் கொள்வதற்காக 11 சகோதரர்களும் அங்கே பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். கவனிங்கள, சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. அங்கே பஞ்சத்திலே அவர்கள் போய்விட்டார்கள். அங்கே பஞ்சத்திலே யோசேப்பு இடத்திலே 11 பேரும் போய்விட்டார்கள். ஆனால் இந்த 11 பேரும் யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்கல. ஆனா யோசேப்பு அவர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சார்.
ஹலோ, இருக்கீங்களா? 11 பேர் என்ன செய்யல? ஏன்னா அவன் கொழு கொழுன்னு இருக்கான், அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்கான், அவன் தேவ மகிமையில் இருக்கான். குழியில போட்டவன் நோஞ்சா மாதிரி இருக்கிறான். அவன் அடையாளம் கண்டுபிடிக்கல, இவன் அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க அந்த வசனம், 30 வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக் கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். நல்ல கவனிங்க, தன்னை காட்டிக் கொடுத்தவர்கள், தன்னை குழியிலே தள்ளினவர்கள், தன்னுடைய தரிசனத்தை அழிக்க நினைத்தவர்கள் படையெடுத்து தன்னை நோக்கி வரும் பொழுது அவனை பார்த்த உடனே இவனுடைய உள்ளம் கதறுகிறது, அழுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு பகைமை உணர்வு இல்ல, பகையான எண்ணங்கள் இல்ல. அவன் இளமை காலத்தை யோசித்து பார்க்கிறான், தன் சகோதரர்களை யோசித்து பார்க்கிறான், அவங்களோட சேர்ந்து விளையாடினதை பார்க்கிறானே தவிர குழியில தள்ளினதை அவன் பார்க்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யா கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மைய பகுதியை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். 45வது அதிகாரத்துல மறுபடியும் வாங்க, 1-2 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பதாக தன்னை அடக்கிக் கொள்ள கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனுடைய வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? இரக்கன்பான தேவனுடைய பிள்ளையே, தன் சகோதரரை பார்த்து அடக்கி வைக்க முடியாமல், தேவ அன்பை அடக்கி வைக்க முடியாமல், தன் சகோதரருக்கு நீங்கள் குழியில போட்ட அந்த யோசேப்பு நான் தான் என்று சொல்லி அவன் கதறி 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 அழுகிறான். ஐயோ, என் தகப்பனை பார்த்து பல வருஷங்கள் ஆகிவிட்டதே, என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா? அவன் தன் சகோதரருக்காக, தகப்பனுக்காய் அவனுடைய உள்ளம் பொங்கினது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏற்கனவே அவனுடைய உள்ளம் அழுதது. பிறகு சுருக்கமா முடிக்கிறேன். யாக்கோப்பு மரித்து விடுகிறார். யோசேப்பின் தகப்பன் எல்லாரையும் எகிப்துக்கு கொண்டு வருகிறார். 11 சகோதரர்களையும் தகப்பனையும் கொண்டு வந்து பார்வோனிடத்திலே கேட்டு அவர்களை கோசேன் நாட்டிலே குடியிருக்க செய்கிறார். அப்படி கோசேன் நாட்டிலே குடியிருக்க செய்து அவர்களை மிகவும் ஆசீர்வாதமாக வழிநடத்தி வந்தார் யோசேப். ஆமென். தன்னை குழியிலே தள்ளின சகோதரர்களுக்கு எவ்வளவு தன்னால் உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்தார். பிறகு யாக்கோப்பு மரிக்கிறார். யாக்கோப்பு மரித்த பிறகு சகோதரர்களுக்கு பயம் வந்தது. அதைத்தான் இப்பொழுது வாசிங்க மறுபடி 50வது அதிகாரம் 15. தங்கள் தகப்பன் மரணம் அடைந்து
மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்கும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி என்ன பண்றாங்க? ஹலோ, ஒருவேளை இந்த 11 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு அந்த பதவி கிடைச்சிருக்குமானா அவங்க 11 பேருக்கு அந்த பழி வாங்குற எண்ணம் இருந்திருக்கும். யோசேப்பு மறந்துட்டான். யோசேப்புக்கு அந்த பகை உணர்வு கிடையாது. ஆனா தள்ளிவிட்டவர்கள், குழியிலே தள்ளிவிட்டவர்கள் இன்னும் அவனை குழியிலே தள்ளினது மனதை விட்டு போகல. இருக்கீங்களா? அல்லேலூயா. மனதை விட்டு போகல. அவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை தகப்பனார் இல்லாமல் போய்விட்டார், அவர் மரணம் அடையும் போதே சொல்லிவிட்டு போனார் என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லுவதற்கு ஆள் அனுப்புகிறார்கள். அங்கேயும் யோசேப்பு என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிங்கத 17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிற நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, அவனுக்கு இந்த மன்னிக்கிற உணர்வு எப்படி வந்துச்சு? அவனுக்கு அப்பதான் அந்த மன்னிக்கிற உணர்வு வந்துச்சா? ஹலோ, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆணி அச்சு அடையாளமே மன்னிப்பது. ஒருவேளை இவனுக்கு அந்த மன்னிக்கிற மனம் இல்லாமல் இருந்திருக்குமானால் நான் சொல்லுகிறேன், அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்காது. அவன் சகோதரர்களை பார்த்த பிறகு அவனுடைய மனம் அவனை மன்னிக்க துடிக்கவில்லை. அந்த சகோதரர்கள் அவனை தேடி வருவதற்கு முன்பதாகவே, ஆம், என்றைக்கு ஆண்டவர் யோசேப்புடைய கையில முத்திர மோதிரத்தை போட்டாரோ அன்றைக்கே அவன் அவனை மன்னித்து விட்டான். அல்லேலூயா. அவனுக்குள் இருந்த அந்த மன்னிக்கிற அந்த மகிமையான சுபாவம் தான் அவரை ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு மேன்மையான இடத்துக்கு அவனை அழைத்து சென்றது. யாரும் எவராலும் அதை மறுக்க முடியாது. அல்லேலூயா. நம்மை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நம்முடைய மன்னிப்பை பொறுத்து தான் இருக்கிறது. ஆமா, இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. யாரோ ஒருவர் செய்த துரோகத்தை, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செய்த துரோகத்தை இன்று உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்திருப்பீர்களானால் உங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்கு, உங்கள் மேன்மைக்கு அதுவே தடை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனால சொல்ல முடியல. என்ன சொல்ல முடியல? நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஹலோ, மன்னிச்சதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கண்ணில் வர தண்ணி தான். உங்ககிட்ட இருந்த ஒரு ஆள் வந்து மன்னிப்பு கேட்டார்னா, நான் மன்னிச்சிட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பைபிள்ல கண்ணீர். மன்னிப்புங்கிறது உள்ளத்துல இருந்து வரணும், அடிஸ்தலத்துல இருந்து வரணும்.
ஃபார்மாலிட்டிக்கு இல்ல. அவன் மன்னிச்சது ஃபார்மாலிட்டிக்கு இல்ல, ரியாலிட்டி. ஆமென். ஹலோ, உங்க மனசுல உங்க எண்ணத்துல மன்னிக்க முடியாத ஒரு நபரும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது. நீங்க சத்தியத்தை சரியா கடைபிடிக்கிற ஆளா, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஆளா அப்படின்னா உங்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு நபர் யாராவது பூமியில் இருந்தா நீ பொய் சொல்லுகிறாய். அவனை ஒரு குழியில தள்ளினாங்க, 1000 குழியில தள்ளி இருந்தாலும் அவன் மன்னிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த தேவனுடைய மன்னிக்கிற குணம் யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்குள்ள அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது இருக்கு. அது என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். ஆமென். ஹலோ, நம்முடைய நன்மைக்கு மேல விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், நமக்கு வரக்கூடிய நன்மையை ஏதோ பொய் சொல்லி நிறைய பேர் திருடி இருக்கலாம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது தீமைக்காக அல்ல, நன்மைக்காய் செய்கிறது. அல்லேலூயா. அவன் தன் சகோதரர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான்? பயப்படாதீங்க, உங்களுக்கு நன்மை செய்வதற்காகவே கர்த்தர் என்னை எகிப்துக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதாங்க இந்த மன்னிக்கிற சுபாவம் இந்த யோசேப்புக்குள் இருந்ததுதான் அவனுடைய உயர்வின் மகா பெரிய ரகசியம். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நாம் எடுப்போம். மத்தேயு 26 48 49 50 வாசிப்போமா? அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தார். உடனே அவர் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவனை முத்தம் செய்தார். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவனை பிடித்தார். என்ன கவனிக்கிறீங்களா? இங்கே இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான் யூதாஸ். அங்கே இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களும் இயேசுவை போல் இருந்தார்கள். இயேசு யார் என்று அந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. யூதாசுக்கு மட்டும்தான் இயேசு எங்கே வருவார், எங்கே போவார், யாரோடு பேசுவார் என்கிற ரகசியத்தை எல்லாம் நன்றாக அறிந்திருந்தார். அதனாலதான் சிநேகிதனே இந்த இடத்துல சிநேகிதனே என்றால் என்ன அர்த்தமா? என் ரகசியத்தை அறிந்தவனே என்ற அர்த்தமா? ஆமென். அப்ப இந்த ரகசியத்தை, இயேசுவினுடைய ரகசியத்தை யார் அறிய முடியும்? சரி ஐயா, நம்முடைய ரகசியத்தை யாருங்க அறிய முடியும்? சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஆபத்து என்னைக்குமே வெளியிலிருந்து வராது. பிரைஸ் தி லார்ட். ஆபத்து வெளியிலிருந்து வந்தா தப்பிச்சுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் ஆபத்து உள்ள இருந்து தான் வரும். காட்டி கொடுக்கிறவர்கள் எல்லாம் வெளியிலிருந்து வர மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வாயை திறந்து. காட்டி கொடுக்கிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள் வெளியிலிருந்து வர மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ சிநேகிதனே வந்துட்டாங்க, காட்டி கொடுக்கிறவன் கூட்டிட்டு வந்துட்டான்.
ஒரு முத்தம் கொடுக்கிறான். இது என்ன முத்தம்? எல்லா முத்தத்தையும் நம்பிராதீங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முத்தம் கொடுக்கிறது கூட என்ன பண்ணும்? முத்தம் வாங்குறது. முத்தம் கொடுக்கிறது இல்ல, வாங்குற முத்தமே இருக்கான். பார்த்துதான் வாங்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல முத்தம் கொடுக்கிறான். எதுக்கு? இவர் யார்? இவன் முத்தம் கொடுத்தா தானே யாருன்னு அவருக்கு, எதிராளிக்கு தெரியும். ஓ, நம்முடைய ஆண்டவர் இவனை விட சர்வஞானி, அந்த முத்தத்தை கண்டுபிடிக்க முடியாதா? அல்லேலூயா. ஐயோ, மற்றவர்கள் கொடுக்கிற முத்தத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு விசேஷ அறிவு. ஆமீன் சொல்லுவோமா? மற்றவர் கொடுக்கிற எதுக்கு உன் வீட்டுக்கு வர்றாங்கிறத கூட கண்டுபிடிக்கணும். சிலர் வருவான், ஜாலரா போடத்துக்கே வருவான். ஆமே. ஹலோ, இந்த அறிவு நமக்கு தேவை. எதற்கு அவன் முத்தம் கொடுக்கிறான்ங்கிற அறிவு, ரெவலேஷன், வெளிப்பாடு, இது இன்னைக்கு நமக்கு தேவை. ஆனா முத்தம் கொடு, நீ எதுக்காக முத்தம் கொடுக்கிறேன்னு நானே சொல்லிடுறேன். அடிச்சார் ஒரு அடி, எங்க அப்பா அடிச்சாருன்னு அடிதான். இல்லைங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டேய், நீ என்ன காப்பாத்துறதுக்கு முத்தம் கொடுக்கலடா, நீ என்ன ஐஸ் வைக்க முத்தம் கொடுக்கலடா, என்ன சிலுவையில் அறையறதுக்கு நீ என்ன முத்தம் கொடுக்கிற. ஐ அம் ரெடி. நான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு தான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். நீ முத்தம் கொடுக்கிறது இப்ப தேவ சித்தம். அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 27:2-3 வாசிப்போம். அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை மரணாக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை நல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க. என்ன சொல்றான்? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அருமையான தேவ பிள்ளையே, குற்றமில்லாத இரத்தத்தை ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டானா ராத்திரி பகலா அவனுக்கு தூக்கம் வராது. வரும்ன்றீங்களா? காட்டி கொடுத்தது யாரு தெரியுமா? ஏதோ குற்றம் செய்தவனை காட்டி கொடுக்கல, குற்றம் செய்யாதவனை காட்டி கொடுக்கிறார். குற்றம் செய்ததாய். நல்ல கவனிங்க. உங்களை யாரு குற்றம் சொன்னாலும் சரி, பிரைஸ் தி லார்ட், உங்க ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தமா? டோன்ட் கேர், கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்கு தூக்கம் வராது. ஜஸ்ட் ஒரு 30 வெள்ளி காசுக்காக சிலர் 1000 ரூபாய்க்கே பண்ணி விட்டுறான். 500 ரூபாய் கொடுத்தா அந்த பக்கம் போயிடலாம். ரூபாய் கொடுத்தாலும் காலில் போய் நீங்கதான் தெய்வம்ன்றான். இந்த காசு என்னன்னா பண்ணுது பாருங்க. ஹலோ, இந்த காசு என்ன பண்ணுது? 30 வெள்ளி காசு இன்னைக்கு 30 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறான்? அவங்கள எனக்கு தெரியாதுன்ட்டான். நீ 50 ரூபா கொடுக்குற, அவன் 100 ரூபா கொடுக்குறான், உனக்கு விரோதம் சாட்சி விடுறான். காசு பண்ற வேலையெல்லாம் பயங்கர வேலை. காசு இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்கக்கூடாத இடத்துல காசு இருந்துச்சுன்னா அது வேலையை காட்டும்.
அது ஆசாரியின் கையில் இருக்க வேண்டிய 30 வெள்ளி காசு. பிரைஸ்லா, அல்லேலூயா. அப்பனா அவனுக்குள்ள என்ன ஏற்கனவே அவன் பண ஆசை அவனுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிச்சு. இப்போ குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்போ அவனுக்கு என்ன தேவை? காசு. ஏய், பொல்லாத ஆவி பிடிச்ச காசுக்காக எதையும் செய்யறவங்களை நம்பாத. நம்ம காசுக்காக வாழல, இயேசுக்காக வாழறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் யார் உனக்கு காசு கொடுத்தாலும் சரி, சைட் அடிக்காத. காசு இல்லைங்க நம்ம வாழ்க்கை. அப்ப அவன் மனசாட்சி என்ன செய்யுது? குத்துது. அப்படி குத்துனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பைபிள்ல இல்ல, ஆனா ரகசியத்தை சொல்றேன். இவ காட்டி கொடுத்தாரு தெரியுமா? சிநேகிதன்னு சொன்னாரு தெரியுமா? அப்ப அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் மன்னிச்சிட்டார். ஆமென். ஹலோ, இந்த யூதாசை மட்டும் ஆண்டவர் மன்னிக்காம இருந்திருந்தா அவன் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்காது. ஐயா, நான் சொல்றேன் கவனிங்க. நீங்க ஒரு மனுஷனை மன்னிக்கும் போது அவனுக்கு சுகம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு சுகம் இருக்கு. ஆமென். ரொம்ப வாதாடக்கூடாது. நான் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படித்தான் அப்படின்னு வாதாடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எதையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம், இதே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே சுபாவம் யோசேப்புக்குள்ள இருந்ததை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன். எப்படியாது? எப்படி? அதான் கிறிஸ்து, அதான் இயேசு. என்ன ஆச்சரியம் என்னன்னா, இந்த மன்னிக்கிற சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனாலதான் அவனால தூங்க. ஓ, மன்னிப்பு இன்னொருத்தர தூக்கத்தை கலைக்குமா? கலைக்கும்னா நீ சத்தியத்தில் இருக்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கணும் உங்க வாழ்க்கையில. பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பு கேட்காத, உன்னால மன்னிக்க முடியாத ஒரு நபர் இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஒப்புரவாக்க முடியாத எந்த நபரும் பூமியில இருக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நீ தப்பான ஒரு இடத்துல இருக்கிற, அது பரலோகத்துக்கு தடையா இருக்குங்கிறது மறந்துடாது. பிரைஸ் தி லார்ட். எங்க யோசேப்பு அப்படி மன்னிச்சதுனாலதான் அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய பெரிய பலனை பெற்றுக்கொண்டா. இந்த இயேசு கிறிஸ்து நம்ம அருமையான யூதாசை மன்னிச்சதுனாலதான் உலகத்தின் இரட்சகராய் மாறினார். ஆமென் சொல்லுவோம். இப்போ இயேசு அவருக்கு மன்னிக்க முடியாத எந்த நபரும் இயேசுவுக்கு இல்ல. தட் இஸ் இயேசு கிறிஸ்துவின் குணம். ஆமென். நீ யாரா இருங்க? இப்போ அந்த ஆண்டவரே, நான் செய்தது என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். ஐயா, நம்ம மற்றவர்களை மன்னிக்கும் போது அந்த மன்னிப்புல நமக்கு ஒரு சுகம் இருக்கு. நீங்க மற்றவங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நல்ல நித்திரை கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல சுகத்தோடு இருப்பீங்க. சொல்லட்டா, இன்னும் நீங்க மற்றவங்களை மன்னிச்சிட்டீங்கன்னா 99% வியாதி உங்களுக்கு வராது. வியாதி வராது. இது மன்னிப்புல இருக்கிற ரகசியம். ஆமென், அல்லேலூயா. அதனால யோசேப்பு கிட்ட இருந்த ஒரு பெரிய நல்ல குணம் என்னன்னா, சகோதரர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு இவர் மன்னிக்கல. சகோதரர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு இவர் என்ன செய்யல? மன்னிக்கல. அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே முன் வந்து மன்னிச்சார். அது அங்க தேவனுடைய குணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை எதிர்பார்க்காதீங்க.
ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நான் முடிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம், நமக்கு எல்லாரும் தெரிந்த வேத பகுதி தான். எடுங்க பார்க்கலாம். இங்க ஒரு 21 வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, என்ன கவனிக்கணும், இளைய குமாரன் யாரு நினைச்சிட்டீங்க? இளைய குமாரன் ரட்சிக்கப்படாதவன் நினைச்சிடாதீங்க. பைபிள் அப்படி இல்லை. இளைய குமாரன் சொன்னா அவன் ஏற்கனவே ஆண்டவர் கூட இருந்தவன். ஆமென் சொல்லுங்களா. ஏற்கனவே யார் கூட இருந்தவன்? ஆண்டவர் கூட இருந்தவன். ஆண்டவர்கிட்ட அப்பா ரெண்டு பிள்ளைகள். அப்பா கூட என்ன செஞ்சா? இருந்து என்ன செஞ்சான்? சொத்தை பிரிச்சுக்கிட்டு போனான். கவனிங்க, இன்னைக்கு பிரச்சனையே உலகத்தில் என்னதான் பிரச்சனை? சொத்து பிரச்சனை. எல்லா பிரிவுக்கும் காரணம் என்ன? சொத்து. அல்லேலூயா. அது நல்ல மொத்து. அல்லேலூயா. இந்த நாங்கள் லேண்ட் வாங்கினப்போ பக்கத்தில் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் ஒரு 1.5 அடி இந்த லேண்ட் தர முடியுமான்னு கேட்டாங்க. பக்கத்தில் முஸ்லீம், ஃப்ரீயாக கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த லோத்து ஆபிரகாம் விட்டு போனதுக்கு என்ன காரணம்? சொத்து தான். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்தது காரணம் என்ன? சொத்து தான். ஆபிரகாம் சொன்னா, ஜென்டில்மேன், கை தட்டுங்க அவருக்கு. உனக்கு எவ்வளவு எடுக்க முடியுமா எடுத்துப்போ. இந்த குணமெல்லாம் நமக்கு தேவைங்க. உனக்கு எவ்வளவு எடுத்துட்டு போக முடியும் எடுத்துட்டு போ. அவன் எவ்வளவு சுருட்ட முடியும் சுருட்டி சொல்லக்கூடாது சாமி. என்னது எடுத்துக்கோன்னு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. மொத்தத்தையும் சுருட்டி போயிட்டான். இந்த லோத்துலாம் அப்படித்தான். எப்படா சொல்லுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எடுத்துக்கன்னு சாமி, இது எடுத்துக்கிட்டா எடுத்துக்க, அது எடுத்துக்கப்பா. லோத்து என்னைக்கு ஆபிரகாம் விட்டு போனோம்னா அப்பதான் ஆபிரகாம் கர்த்தர் பேசினாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நட, அதெல்லாம் உனக்கு கொடுத்துறேன். லோத்து இருக்கிற வரைக்கும் அதை சொல்லல. சில லோத்து நம்மளை விட்டு போனா தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த சொத்து பிரச்சனை யாரு? இளையகுமாரன். எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நீ கொடுத்தான். உரிமையா சண்டை போடுறான். அப்பா என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? என்னன்னு சொல்லியிருப்பாரா? அக்ரிமெண்ட் போட்டு அப்பவே கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாரா? சொத்து வாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆனா அந்த சொத்தை அபிவிருத்தி செய்யவோ, அந்த சொத்தை காப்பாற்றவோ, அல்லது அந்த சொத்திலிருந்து இன்னும் பெருக்கத்தை உண்டாக்கவோ இளையகுமாரனுக்கு போதிய அறிவு இல்லை. அதனால அப்பா சொல்லியிருப்பார், என்ன என்னன்னு தான் சொல்லியிருப்பார். இப்ப பிரிச்சுட்டு போயிட்டானா, இப்ப பண்ணி கிடைக்கிற தவிடு கூட என்ன செய்யல, கிடைக்கல. இப்ப புத்தி வருது. சிலருக்கெல்லாம் புத்தி எப்படிதான் வரும்? 59 வயசுல வரும். அப்பவே நான் செஞ்சிருந்தா, நான் இப்பவே செஞ்சிருந்தா, இப்பயாவது ஒழுங்கா செய். ஒன்னும் பிந்தி போகல. அல்லேலூயா. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? அப்பா கிட்ட ஓடி வரான், உன்னை நினைச்சுக்கிட்டு வரான். நீங்க அப்பா யாருன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்குதான் சொல்றேன். அப்பா கிட்ட ஓடி வரான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது. இனி உம்முடைய குமாரன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன்,
அப்படி சொல்றதுக்கே பாத்திரம் அல்ல. ஹலோ, பைபிள்ல இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்களா? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் இறங்கி வர்றதுக்குள்ள இவர் இறங்கி ஓடுறார். மன்னிக்கிற சுபாவம். அவன் இறங்கி வர்றதுக்குள்ள வாசிங்க பார்க்கலாம். என்னமோ கதை விடுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. 20 எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, இதங்க ஆண்டவர். அவனுக்கு எப்படி தெரியுமா மனம் திரும்புதல் வந்துச்சு? அவன் தூரத்துல இருக்கும் போதே, அவன் தீர்மானம் எடுக்கும் போதே இவர் பார்த்துட்டாரு. அவன் அங்க தீர்மானம் எடுக்கும் போதே இங்க பார்த்துட்டாரு. பார்த்து என்ன சொல்றாரு? அவன் அங்கிருந்து வரத்துக்குள்ள அவன் வந்து அந்த நாத்து அடிச்ச ட்ரெஸ்ஸோட தண்ணி கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஓடி போய் அந்த நாத்தத்தோட கட்டி முத்தம் கொடுத்தார். பாருங்க, the great love of God. அதாங்க அன்பு. வாயில சொல்லலைங்க, செஞ்சு காட்டினாருங்க. நம்மெல்லாம் வாயில சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம்? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஓடினாரா இல்ல வந்த பிறகு கேட்ட பிறகு இருக்கட்டும் வரட்டும் நான் யாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் காட்டுட்டோம். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இதெல்லாம் மனுஷ சிந்தனை. ஐயா, அன்பு மன்னிக்க முந்திக் கொள்ளும். ஆமென். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கர்வம் இருக்கே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற கௌரவம் இருக்கே. நான் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஒட்டச்சி ஜெபம் பண்ணேன். என் மேல இருக்கிற கௌரவமும் உடையணும். எங்க திருச்சபை மக்கள் மேல இருக்கிற கர்வமும் கௌரவமும் என்ன செய்யணும்? ஐயோ, ஒன்றும் இருக்காது. கௌரவத்துக்கு குறைச்சலே கிடையாது. நான் யாரு, என் பதவி என்ன, என் ஸ்டேஜ் என்ன, நான் என்ன இடத்துல இருக்கேன், நான் போய் இறங்குறதா? நீ தாண்டா இறங்கணும். ஏசப்பா கௌரவம் இல்லை. அவருக்கு எந்த கௌரவமும் இல்லை. யாரை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு எந்த கௌரவமும் இல்லை. எனக்கு என்ன கௌரவம்? என்ன பச்சுட்டு இருக்கா? எனக்கு என்ன கௌரவம்? ஹலோ, மன்னிப்புல சுகம் இருக்கு, மன்னிப்புல உறவு இருக்கு, மன்னிப்புல மகிமை இருக்கு. அங்க கௌரவத்தை காட்டாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து